அட்சய திருதியை முன்னிட்டு திருச்சியில் உள்ள நகைக்கடைகளில் பொதுமக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் அவர்களுக்கு பிடித்தமான தங்க நகைகளை வாங்கி வருகின்றனர். இந்நிலையில் இது தொடர்பாக நமது செய்தியாளர் நேரலையில் அளக்கும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம். இளவரசன், நாடு முழுவதும் அட்சய திருதியை முன்னிட்டு நகைப்பிரியர்கள் நகை வாங்குவதில் அதிக ஈடுபாடு காட்டி வருகிறார்கள். தற்பொழுது திருச்சியில் நகைப்பிரியர்கள் நகை வாங்குவதில் எவ்வளவு ஆர்வம் காட்டி வருகிறார்கள்? விரிவான விவரங்களை பதிவு செய்யுங்கள். கண்டிப்பா சிவாமணி, அட்சய திருதியை முன்னிட்டு திருச்சியில் உள்ள பல்வேறு நகைக்கடையில மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. தங்கம் விலை நாளுக்கு நாள் உயர்ந்து வந்தாலும் இந்த அட்சய திருதியில் பொதுமக்கள் ஆர்வம் காட்டுகின்றனர். அதாவது சித்திரை மாதத்துல வர அமாவாசைக்கு பிறகு வரும் வளர்பிறை திருதியை தான் அட்சய திருதை என கொண்டாடப்படுகிறது. அட்சயம் என்றால் அல்ல குறையாத அளவுக்கு அனைத்து நலன்களும் அள்ளித்தரும் நாளாக அட்சய திருதை இருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன. இந்த நாளில் வாங்கப்படும் எந்த ஒரு பொருளும் இல்லத்தில் குறைவின்றி நிறந்திருக்கும் என்பது பொதுமக்களின் நம்பிக்கையாக இருக்கிறது. அந்த வகையில தான் இந்த அட்சய திருதியை முன்னிட்டு நகை வாங்க பொதுமக்கள் ஆர்வம் காட்டுகின்றனர். அது மட்டும் இல்லாமல் திருச்சி NSB சாலை, பெரிய கடை வீதி, சின்ன கடை வீதி உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் உள்ள பிரபல நகை கடைகள் ஒன்று இன்று காலையிலேயே திறக்கப்பட்டு பொதுமக்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு அவர்களுக்கு நகை வழங்கப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் நகை வாங்குவது மட்டுமல்லாமல் வெள்ளி பொருட்கள் மற்றும் எலக்ட்ரானிக்கல் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டு வரும் நிலையில் தொடர்ந்து திருச்சி மாவட்டத்தில் நகைக்கடையில் பிரத்யேகமாக நகை வாங்கும் நபர்களுக்கு இன்று கடவுள் படங்கள் முன்பு நகைகள் பூஜை செய்யப்பட்டு அதற்கு பிறகு அர்ச்சகர் மலர் அர்ச்சனை தூவி அவர்களுக்கு தங்கம் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதால் ஏராளமான பொதுமக்கள் நகை வாங்குவதில் இன்று தொடர்ந்து ஆர்வம் காட்டி வருகின்றனர். சிகாமணி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி இளவரசன்.